சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ எதை தேடி செல்கிறாயோ அது உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும். நீ எதை விரும்புகிறாயோ அதுவே உன்னை தேடி வந்து சேரும். அதனால் தான் சொல்கிறேன் செல்லமே, உனக்கான அனைத்தையும் உன்னை தேடி வர செய்வேன். நீ இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்பதற்காகத்தான் சாயப்பா இதை நீ கேட்டாக வேண்டும் என்று சொல்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பலித்து விட்டது. நீ வேண்டியதையெல்லாம் உன் சாயப்பா செய்து தரப்போகிறேன். நல்ல செயல்களை செய்யும் போதெல்லாம் நிறைய தடைகளும் எதிர்ப்புகளும் வரும். அனாவசியமாக உன் மனதை குழப்புவார்கள். அதை நான் தவிடு பொடி ஆக்கிவிட்டேன். நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை உன் சாயப்பா உன் கைகளில் சேர்ப்பேன். உன் சாயப்பா நீ கேட்டதை கொடுத்து விட்டேன். இனி ஆனந்தமாக இருப்பாய். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். என் சாயப்பா நான் கேட்டதை கொடுத்து விட்டார் என்று ஆனந்தப்படப் போகிறாய். என் பார்வை எப்போதும் உன் மீதுதான் செல்லமே. அதனால் தான் சொன்னேன் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று. என் செல்லமே, என்னை நீ சாதாரணமாக நினைக்காதே. நீ எப்போது என்னை தேடி வந்தாயோ அப்போதே உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய குழந்தைக்கு நான் வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டும் என்று. அதனால்தான் என்னை உதாசீனம் செய்யாதே என்று என் வார்த்தைகளை கேள் என்று நான் கூறினேன். என் செல்லமே, உன்னுடைய கண்களில் இருந்து இனி கண்ணீர் என்பதே வரக்கூடாது. உன் சாயப்பா நான் சொல்கிறேன், எப்போதும் சிரித்த முகத்தோடே நீ இருக்கப் போகிறாய். கடந்த காலத்தில் நடந்த உன்னுடைய துன்பமான நாட்களை எல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். எப்போது பார்த்தாலும் சலிப்பாக பேசிய உன்னுடைய உதடுகள் இனி மகிழ்ச்சியான வார்த்தைகளையே பேசும். நீ இனி சாதிக்கப் போகிறாய் செல்லமே. உன் மனம் எதை எதிர்பார்த்ததோ அந்த ஒரு முடிவு உனக்கு சாதகமாக வரப்போகிறது. உன்னை மகிழ்விக்க வரப்போகிறது. நீ வென்று விட்டாய் செல்லமே. நிச்சயம் உன்னுடைய செயலில் முன்பு இருந்ததை விட இப்போது மிகப்பெரிய உத்வேகம் தோன்றும். நீ வேகமாகவே செய்து முடிப்பாய். நீயாகவே எனக்கு நன்றி சாயப்பா என்று சொல்லப் போகிறாய். என் செல்லமே, உன் வேண்டுதல் பலித்து விட்டது. சாயப்பா எனக்கு நான் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டது, மிக்க நன்றி என்று நீ சொல்லத்தான் போகிறாய். என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்னை உதாசீனம் செய்யாமல் இந்த பதிவை முழுவதுமாக கேள் என்று அதனால் தான் சொன்னேன் செல்லமே. இப்போது புரிகிறதா உன் சாயப்பா எதற்காக உன்னை இந்த பதிவை முழுவதுமாக கேட்க சொன்னேன் என்று? இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது செல்லமே. எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் திட்டமிட்டு அதை நீ செய்து முடித்து விட்டதால் இந்த வெற்றி இன்று உன் வசப்பட்டிருக்கிறது. இது நாள் வரை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் எப்படியாவது சமாளித்தால் போதும் என்று சமாளித்து கொண்டிருந்தாய். இன்பம் என்பதே மிகவும் குறைவான நாட்களில்தான் இருந்திருக்கிறது என் செல்லமே. அதனால் தானே நீ இவ்வளவு வேதனைப்பட்டாய். இனிமேல் உன் வாழ்நாளில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையப் போகிறாய் செல்லமே. உன்னுடைய துன்பமான காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் மனதிற்குள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருந்தாயோ அது எல்லாமே இனி படிப்படியாக நீ நடத்தி காட்டுவாய். உன் சாயப்பா அதற்கு தகுந்த சூழலை உருவாக்கிவிட்டேன். அனைத்தையும் நீ செய்து முடிக்கும் அளவிற்கு உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உன் சாயப்பா கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு திருப்பு முனையாகவே இருக்கும். தொட்டது அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும். உன் சாயப்பா உனக்கு அத்தகைய விதமான சூழ்நிலையை உருவாக்கி உன் கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன். அதை சரியாக மீண்டும் மீண்டும் நீ பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் உனக்கு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். நீ இனி ஆனந்தமாக வாழப் போகிறாய். பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் அதை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்ற தைரியம் வரும். நீயும் அதை போலத்தான் இப்போது மிகப்பெரிய தைரியசாலியாக மாறிவிட்டாய். புத்திசாலியாகவும் இருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உன்னுடைய தைரியத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் நீ வென்று விட்டாய். என் குழந்தை எவ்வளவு பெரிய புத்திசாலி என்று நான் பார்த்து மெய்சிலிர்த்து விட்டேன் செல்லமே. இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டே இரு. அதில் எந்த சிக்கலும் இனிமேல் வராமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். என் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அற்புத குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.